கீழே வாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப எங்க போறோம்? வாய மூடிட்டு வாடா, பிறகு சொல்றேன். ஐயோ, என்ன சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன். ஒரு நிமிஷம். டேய் டேய், அது போடாத, போட மாட்டா. நீ வாடா. அங்கே நில்லுங்க. ஓடுனா சுற்றுவோம். சுற்றாதீங்க, நாங்க குற்றவாளி இல்ல. வேமா வேமா, முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. கை தூக்கு. யார் நீங்க? சார், நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்ல. சுற்றாதீங்க. ஏய், யார் நீங்கன்னு கேட்டேன். நான் தர்மதாஸ். இது என் குடும்பம். நாங்கள் இலங்கையிலிருந்து வரோம். எதுக்கு? வேணும்னு வரையில சார். வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? பாஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துட்டோம் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்ப அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிப்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போடா. எந்திரி சார். எந்திரி. முன்னாடி போ. பிரகாஷ், பிரகாஷ் எங்க அவன்? இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னான். அநேகமா உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆளு வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஒரு நாள் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமா இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இங்க தான் இருக்கிறியா? உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எந்திரா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? யாரு? இவளோட பேரு ஜெனி. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தவர். எங்களோட குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. நான் ஜெனி உங்ககிட்ட கொடுத்தா என்ன ஞாபகத்தமா அவளை வளர்ப்பீங்களோ? காசை கேட்பேன்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற. அதனாலதான் உங்கள்ட்ட தாரேன்னு சொல்றேன். புரியல. நீங்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமா. எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அப்ப எங்க அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிடணுமெண்டு அவரோட சாப்பாடு எங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிடணுமெண்டு எங்க சோற ஜெனி கிட்ட கொடுக்க முடியாது தானே? அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா. அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நானும் அந்த நாயும் ஒன்னடா. நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல நம்மள நினைச்சு சிரிக்கிறானா? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான்.
அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ இவனை மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாலு. நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? நல்ல வேலை தாசு, ஆகாஷுக்கு நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய், ம், எங்க இருந்து இந்த நான் எடுத்த? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்கதான் இவ்வளவு பார்த்தேன் நான். உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்போ அது பேர் ஜெனியா இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கும் இல்லையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல? அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவனோட பேரு அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா அவர் பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் இருக்கும்னு யோசிச்சேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா அப்ப என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா பேரு கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொக்க கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாம்பா. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு, முதல்ல இங்கிருந்து கிளம்பணும், உனக்கு ஒரு வேலை தேடணும். வேலை கிடைக்குமா? கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி புடிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான், தூக்கு பழைய பாத்திரத்தை. ஆச்சாலே மச்சம்மக்க மாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே இப்போ விடுஞ்சாச்சே செம்ம புதுனா. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன், அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த அம்மாண்டையும் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் ஸ்மைல். சார் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்க தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. அப்பப்பப்பா. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. ஓ, அவரா? அவர் இங்க தான். யார் இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசா வரதுக்குள்ள பாத்துருங்க. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்ல, அந்த கேள்வி நம்ம மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க? அவரு இங்கதான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே, போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போதும், உள்ள போவோம். நம்பல உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி, உங்களோட அண்ணனை நம்பலாமோ? வேற வழி இருக்கா? சேம் ஸ்மைல். தங்கச்சி, இங்க என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்டாக இருக்கணும். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறார்?
ஓ ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்க தான். See, this is what happening. நீங்க வாட்ச் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான் இருக்கேன். இவர்தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. என்ன நோக்கி விடுறாரு? ஆர் ராகவன். தாஸ், தர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். ஓ சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்கிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பேசின வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா, கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன? இல்லை சார், உங்களுக்கு ஒன்று 2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார், காட் கிஃப்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க? தினமும் சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? ஏன் இப்படி குறுகுண்டு பார்க்குறார்? என்னங்க இப்படி இருக்கீங்க சார்? புது ட்ரெஸ் போடல? புது ட்ரெஸ்ஸா? நீங்கள்லாம் உண்மையிலே மலையாளி தானா? சார், ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ഹാപ്പി ഓണം അങ്കിൾ. வெரி நைஸ். அழகிக்கோ வரும் நாட்கள் பகலென விடிந்திடும். என்னடா பண்ற? நீங்கள் மெயின் ரோடுக்கு போறீங்களோ? ஆமா, நானும் அங்கே தான் போறேன். போற வழியில இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க, நான் உங்களோட நெய்பர் தான், ஸ்மால் பாய். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சைடு போகலையோ? இல்லை, ஆக்சுவலி நீங்க இந்த சைடு போறீங்களான்னு தான் நான் இங்கே இறங்கிட்டேன். நான் நினச்சி தான் போகணும். போற வழியில இருக்கிறீங்களோ? போலாமா? இங்கதான் இங்கதான் இங்கதான். இதான் எங்க ஸ்கூல். நல்லா இருக்குல்ல? ரொம்ப தேங்க்ஸா. தமிழ கொடி தலைமை கொடி. டேய் முள்ளி, மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? டேய், கேரளாலாம் ஹோம்வொர்க்கே இல்லடா. அப்படியாடா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். Yes, sit down. Everyone take out your textbook. Take page number 86. சார்,
நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமாம். பின்ன ஏன் இவ்வளோ நாள் வரையில? பர்சனல் லீவில் இருந்தேன். ஓ, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரிஞ்சிருந்தா லெஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இறங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஏன் போட்டில் வந்தீங்களா? சச்சா, நாங்களாம் டூரிஸ்ட். ஆ, நாங்களாம் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்டில் தான் இருக்குது. பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்குது. ஓ, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமா? ம். ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? அடே பயப்படாதடா, நான் இருக்கேன். மறக்கவே முடியாத அனுபவம் தான். சரி போய் ஓகே. என்னங்க? என்னடி சத்தம் இது? டேய் விது, என்னடா செய்யற? யாரடா அந்த பெரியன்? அம்மா எங்கட வீட்ல திருட வந்திருக்கான். நான் அவனை புடிச்சிட்டேன். நீங்க கதையை போய் போலீஸ் கூட்டுங்க. போலீஸா? நீங்கள் என்ன செய்றீங்க? உடனே போய் போலீஸ். போலீஸா? இந்த நேரத்துல நான் எங்க போறது போலீஸுக்கு? சீக்கிரம் மேலே ஏறுங்க, போங்க. என்னாச்சு? இதோ சாலை வந்துட்டாரு. கொஞ்சம் இருக்கும் சார். போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வா. சரியா போங்க. யோ யோ யோ, நீதாயா போலீஸ்? நீ எங்க போற? போ. இல்ல யூனிஃபார்ம் மாட்டிட்டு மண்ணா கட்டி அப்படியே போட்டு கிழிச்ச. திருட்டு ராஸ்கல். பூட்டி இருந்த கேட்ட தாண்டி எப்படி உள்ள வந்தா? கேட்கறேன்ல, பூட்டி இருந்த கேட்ட தாண்டி எப்படிடா உள்ள வந்தா? பேச மாட்டேன். நிது, அவன் போன் எடுத்து செக் பண்ணு. குறா போன ப்ரோ வேணாம் ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கடைசி யாருக்கு கால் பண்ணிருக்கான் பாரு. பொண்டாட்டியா? சார் பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் ப்ரோ 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 சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் ப்ரோ 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 வேணாம் சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். வேணாம் சார் வேணாம். என்னடா வேணாம்? அழைச்சு 3 நாள் விடல, அதுக்குள்ள பொண்டாட்டிங்க. ஹலோ, சொல்லு பேபி. ஹலோ, இருக்கியா? ஹலோ, யார் மணி? நீங்க யாரு? என் பேபி ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பேபி எங்க வீட்டுல திருட வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க நீங்க ரப்பிஷ் ஆட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ரப்பிஷ் இல்லம்மா, ஆர் ஃபார் ராகவனா. என்னம்மா? ஹலோ ஹர்னியா? ஆமா, நீங்க? ஏய், போய் போய் என் ஃப்ரெண்டு கூட இப்பதான் நான் கூட அங்க. சீ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் திருடன் இல்லை. நான் தான் என்ன பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? என்னடி சொல்றா உன் பொண்ணு? எனக்கே தெரியலங்க. என்னம்மா? பதறாதீங்க பதறாதீங்க, நாம கீழே போய் பேசிக்கலாம். வீட்டிலாம் ஆவுறது பாருங்க. பாவம், வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்யறது? வாங்க. அது உண்மையான காதல் இல்லை. அப்பா. என்னப்பா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். அவதான்பா இன்னைக்கு நடந்த கல்யாணத்துல.
ஆள் புருஷன்ட்டு கூட பார்க்க மாட்டேன்னு கொன்றுவேன். இந்தாப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த பாட்டை போட்டு எங்கட கல்யாணத்துல எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்ப சம்பந்தமே இல்ல வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. ஐயோ, இனிமே இந்த பாட்டை நான் எப்படி திரும்ப கேட்பேன்? கஷ்டம்ப்பா. இதை கேட்டாலும் எனக்கு அவதான் ஞாபகம் வருவான். ஷோ, இப்போ சொல்லு, இனிமே இந்த பாட்டு கேட்டா நீ அவங்கள யோசிப்ப. வாப்பா பா வாப்பா. ஐயோ என் செல்ல குட்டி, வா. 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 வா.